சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத். ஈஸ்வர ஐயர் தன் வெண்கலத் தொண்டையில் அஷ்டமத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அவர் பூஜை செய்து கொண்டிருக்கும் நேரம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவரை பற்றி. வயது ஏறத்தாழ 60, உயரம் 6 அடிக்கு பக்கத்தில், நல்ல டெல்லி கோதுமை நிறம், தொழில் புரோகிதம், பாலக்காட்டு ஐயர். மூக்கு நுனியில் நிற்கும் முன்கோபமும் படபடவென வெளிப்படும் வார்த்தைகளும் அவரது கல்யாண குணங்கள். இப்போதைக்கு இது போதும். மந்திரம் முடிந்து போக தீபாராதனை காட்டிவிட்டு எழுந்தார். ராதா, இதோ இருக்கேன்கா. பின்னாலிருந்து மிக மெல்லிய குரல் வெளிப்பட்டது. திரும்பினார். குழியில் முடித்து ஈரத்தலையை ஆற்றுக்கட்டாக கட்டியபடி கையில் காப்பியோடு நின்றாள் ராதா. அவரது மூத்த பெண். வயது போன மாதம் 31. அம்மா சின்ன வயசுல இருந்து போக இந்த நிமிடம் வரை அப்பாவையும் 2 தங்கைகளையும் நிர்வகித்து வரும் முதிர்கண்ணி. படிப்பு SSLC ஃபெயில். அழகு வெகு சுமார். நிறம் கருப்புடன் சேர்த்தி. நேக்கு காபி வேண்டாம். ஏன்பா? இன்னைக்கு மயிலாப்பூர்ல ஒரு ஆத்துல தெவசம் இருக்கு. காப்பி சாப்பிட்டா என்னப்பா தப்பு? வேண்டானா விட, அது பாவமாக்கும். எல்லாத்துக்கும் ஒரு முறை இல்லையா? என்னோட பைய எடுத்து வை, நான் கிளம்பணும். ராதா ஒன்றும் பேசாமல் உள்ளே போய்விட்டாள். அப்பா திண்ணைக்கு வந்தார். பழைய மாம்பழத்தில் சீனிவாசா தியேட்டருக்கு பின்புறமாக கோதண்டம் தெரு அது. திடீரென ஒரு அக்ரஹாரத்தில் நுழைந்தது போல இரட்டை வரிசையாக திண்ணை வைத்த வீடுகள். முனையில் ஒரு பெருமாள் கோயில். அங்கங்கே கட்டுப்பட்ட எருமைகள். என்ன ஓய், தயாராயிட்டீரா? அட்டகாசமான குரலோடு அந்த மனிதர் குடுமி பஞ்சகச்சம் சகிதம் நுழைந்தார். போக வேண்டியதுதான். நாக்கு வறண்டு போறது. காப்பி இருக்க ஆத்துல? சடாருன்னு நிமிர்ந்தார் ஈஸ்வர ஐயர். இன்னைக்கு பிராமணார்த்தம் சாப்பிட போறோம். உமக்கு நினைவிருக்கா? அதனால என்ன? பச்சை தண்டி பல்லுல படாபடான்னு தவசம் பண்ணணும். நினைவிருக்கா? எந்த யுகத்துல இருக்கீரோய்? இப்பெல்லாம் யாரும் அதையெல்லாம் பாக்கறதில்ல. தெவசம் முடிஞ்சு இலை போட 2 மணி ஆகும். யாருக்கு பசி பொறுக்கும்? கார்த்தால் உடுப்பி ஓட்டல்ல பரோட்டா குருமாட்டு விட்டு தெவசத்துக்கு போற பிராமணனை காட்டட்டுமா? அனாச்சாரம். எதுவுமே நியாயமா நடக்கறதில்ல. அப்பா? பையை நீட்டினாள் ராதா. கீழே வைமா. ஏங்கானும்? உன் பொண்ணுக்கு வரன் பாக்குற உத்தேசமே இல்லையா? அது எனக்கு தெரியாதா? உமக்கு தெரியும். பச்சை தண்ணி பல்லுல படாம தவசம் பண்ணணும்னு தெரியுறது. 30 வயசான பொம்மனாட்டி குழந்தைய ஆத்துல வச்சிருக்கீர் இன்னும். இது அனாச்சாரம் இல்லையா? ஈஸ்வர ஐயர் சடாரண எழுந்தாள். ராதா சற்று கவலையோடு கதவின் உள்பக்கமாக நின்ற நிலையில், அப்பா, சித்த வாங்கோலே, எப்படி? என்ன? வாங்கோப்பா. உள்ளே நுழைந்தார் கோபமாக. குரலை தழைத்து கொண்ட ராதா, அந்த பிராமணனுக்கு வாய் நீடம்னு உங்களுக்கு தெரியாதா? எதுக்குப்பா ரோவம்? காலங்காத்தால எழுந்து குளிச்சானோ என்ன எழவோ, பொண்டாட்டி பக்கத்துல படுத்தவேன் அப்படியே எழுந்து தவசத்துக்கு புறப்பட்டாச்சு. இவன் யாராக்கும் என்ன கேக்க? ஷ், மெல்ல பேசுங்கோப்பா. அவர் காதுல. நான் கத்தி பேசுவேன். யார் என்ன செய்ய முடியும்? எதுக்கு என் வாயை அடக்க வர்றாய்? ராதா திரும்பி உள்ளே போய்விட்டாள். அப்பா 10 நிமிடம் போல ஊரை கூட்டிவிட்டு எப்போது போனார் என்று தெரியவில்லை. ராதா ஒரு பெருமூச்சுடன் எழுந்து அடுக்களைக்குள் நுழைந்தாள். அவளின் கல்யாணம் பற்றி யாரும் கேட்டுவிடக்கூடாது. அப்பாவுக்கு ஜிவுக்கென்று புறப்பட்டுவிடும் ஒரு கோபம். காரணம் இயலாமை. அப்பாவை நினைத்தபோது ராதாவுக்கு வேதனையாக இருந்தது. புரோகிதம், அதிலும் நேர்மையான புரோகிதம். 1க்கு 10 தட்சிணை வாங்கி ஒரு நாளைக்கு 2 திவசம் சாப்பிட்டுவிட்டு கல்யாண வீட்டுக்கும் போகும் மற்றவர்கள் மத்தியில் நாணயமாய் நடந்தே நாசமாய் போனவர் அப்பா. அவரது வருமானத்தில் குடும்பம் நடத்துவது உன்னைப்பிடி என்னைப்பிடி என்று இருக்கும்போது கல்யாணம் எப்படி நடக்கும்? ராதாவுக்கு அடுத்தபடியாக யமுலா. அவளுக்கு 26. SSLC ஸ்டெனோகிராஃபி முடித்துவிட்டு இன்னும் வேலை தேடிக் கொண்டிருக்கிறாள். கிடைத்த பாடில்லை. அடுத்தவள் 20 வயது சந்தியா. கரஸ்பாண்டன்ஸில் BA முடித்துவிட்டாள். அக்கா, காப்பிதா. யமுனா எழுந்து வந்து விட்டாள். நீ குளிக்கலையா இன்னும்? போன வாரமே குளிச்சிட்டேனே அக்கா. ஐயோ, நான் அந்த குளியலை கேட்கலடி. பல்ல தேய்ச்சு குளிச்சிட்டு வா. குளிக்காம அடுக்களைக்குள்ள வரக்கூடாது. போக்கா, அதெல்லாம் அப்பா ஆத்துல இருக்கும்போது இப்ப என்ன? ஷ், தள்ளி நில்லு, நான் மடியா இருக்கேன். பெரிதாக சிரித்தாள் யமுனா. அப்பா புரோகிதம், நீ ஆச்சாரம். 2 பேரும் உருப்பட போறதே இல்ல. நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். சிரித்துக்கொண்டே கொல்லை பக்கமாக நடந்தாள். யமுனா, சந்தியா எழுந்தாளா? தெரியல. பாத்ரூமிலிருந்து குரல் வந்தது. அக்கா, நான் இங்கே இருக்கேன். எங்க? நான் ஆத்துல இல்ல.
தள்ளி நின்று குரல் கொடுத்தாள் சந்தியா. அடி பாவி, ஆத்துல இல்லன்னு சொல்லிட்டு இங்க வந்து நிக்கிற? அப்பா பார்த்தார் வெட்டி போட்டுருவார் உன்னை. எனக்கு இதெல்லாம் பிடிக்கலக்கா. எதுடி? தனியா பிளேட்டு சொம்பு எல்லாம் தந்து மூளையில துஷ்ட 5 வை போல உட்கார வைக்கிறது. அப்பா பாவம் 3 நாளைக்கு முகத்தை கூட பார்க்க மாட்டார். ஏங்கா, இது பொம்மநாட்டிக்கு நேச்சுரலாக உள்ள சமாச்சாரம் தானே. மலம் மூத்திரம் மாதிரி இதுவும் உடம்புல. ராதா காதுகளை மூடிக்கொண்டாள். சந்தியா, போரும். எதை எதை வெளிப்படையாக பேசலாம்னு ஒரு வரம்பு இருக்கு. தூரத்தை பற்றியெல்லாம் இப்படி வியாக்கியானம் வேணுமா? சரி, பேசல. கொஞ்சம் தூத்தம் வேணும் எனக்கு. ராதா உள்ளே போய் செம்பில் கொண்டு வந்தாள். தள்ளி நின்று அவள் ஏனத்தில் வார்த்தாள். குளியல் முடித்து விரா உள்பாவடா சகிதம் வெளிப்பட்டாள் யமுனா. அடடா, சின்னம்மா, கேஷுவல் லீவ் ஜமாய். யமுனா, புடவைய உடுத்துட்டு வெளியில வா பொன்னா. லக்ஷணமா? இப்படி பார்த்தாதான் பொன்னா லக்ஷணமா தெரியும். கண்ணடித்தாள் யமுனா. யமுனாக்கா, இங்கே வாயேன். என்னடி, கேல்ஃப்ரீ வச்சிருக்கியா? இருந்த ஒன்றையும் போன வாட்டி உபயோகப்படுத்திட்டேன். ஏன் தலையெழுத்து, அப்பாவோட பழைய வேஷ்டி தான். திவசத்துக்கு வர வேஷ்டிகள் இதுக்கு தான் உபயோகமா இருக்கு. யமுனா குபீரென சிரித்தாள். ஏண்டி சிரிக்கிற? ராதா வெளிப்பட்டாள். அப்பா காதுல மட்டும் இவள் சொன்னது விழுந்திருந்தா தூக்குல தொங்கிருப்பார். மறுபடியும் அதிர அதிர சிரித்தாள் யமுனா. யமுனா, நீ இப்படி சிரிக்கிறது நல்லால. பொம்னாட்டி அதிகம் சிரிச்சா ஆபாசம். அது அழிவுல தான் கொண்டு போய்விடும். சரி, சிரிக்கல. அப்பா புரோகீதம், நீ ஆச்சாரம். 2 பேரும் உருப்பிட போறதில்ல. அக்கா, ஜடம்னா நியாயம். அப்பா புரோகிதம் சரிப்பட்டு வரலையே. ஏண்டி, நம்ம 3 பேரையும் பெத்திருக்காரே. கோபம் மறந்து மறுபடியும் குபீர் என சிரித்து விட்டாள் யமுனா. யமுனா, சாப்பிட வரியா? இதோக்கா. தலைவாரி பவுடர் பொட்டு என்று தன் எளிமையான ஒப்பனையுடன் யமுனா வந்துவிட்டாள். யமுனா நல்ல அழகுதான். பந்தய குதிரை போல வாளிப்பும் நல்ல சிகப்புமாக அட்டகாசமான தோற்றம். யமுனாக்கா, என்னடி? உன்னை பார்த்ததும் டக்குன்னு பிராமண பொண்ணுன்னு சொல்லிடலாம். எப்படி? மேலாக்க பூநூல் மாதிரி போட்டுண்டு. அவளை அடிக்க யமுனா பாய, ராதாக்கா, நான் தூரம், இவன் என்ன தொட வர்றா. யமுனா, ராதா அதட்ட வாசல் சுதவு அதிர்ந்தது. யமுனா, யாருன்னு போய் பாரு. யமுனா ஒயிலாக நடந்து போய் கதவை திறந்தால் மெல்ல. வெளியே ஒரு இளைஞன். இது ஈஸ்வர ஐயர் வீடுதானே? ஆமா. நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேண்டும்? அவன் பார்வை இவள் மார்பில் இருந்தது. சட்டென மேலாக்கை சரி செய்து கொண்டாள். நான் ராம்நாத் ஐயர் BA அவரோட வீட்டு கிரக பிரவேசத்தை நடத்தி தர ஈஸ்வர் ஐயர் வரணும். வசதிப்படுமான்னு கேட்க வந்தேன். அதை அப்பாவை கேட்டுதான் நாங்க சொல்ல முடியும். ராதாவின் குரல் உள்ளே இருந்து வந்தது. உங்க பேரு சொல்லிட்டு போங்க. பீட்டர் படியிறங்கினான். யமுனா கதவை சாத்த ஓரடி முன் வைக்க சட்டென திரும்பி பார்த்தான். உங்க பேர் தெரியல எனக்கு. பீட்டர். அது உங்களுக்கு அவசியம்னு நான் நினைக்கல. சரி, மொனாலிசான்னு வச்சுப்போம். பட்டென கண்ணடித்து விட்டு அவன் திரும்பி நடக்க யமுனா அதிர்ந்து போனார் ஒரு கணம். அக்கா, நான் புறப்படுறேன். கையகல கண்ணாடியில் முகம் பார்த்து கொண்டே சொன்னாள் யமுனா. இன்னைக்கு எங்கே இன்டர்வியூ? ஏதோ ஒரு டயர் கம்பெனி. சம்பளம் 600 ரூபாய் கிடைக்கும். சம்பளம் சரி, வேலை உனக்கு கிடைக்குமா? ராதா. ஏங்கா இப்படி கேக்குற? எனக்கு கல்யாணமும் உனக்கு வேலையும் எந்த ஜென்மத்துல அமையும்னு எனக்கு தெரியல. அதான். மெருமூச்சுடன் சொன்னாள் ராதா. மனுஷனோட பலம் நம்பிக்கைதானேக்கா. ஆனா பலவீனம் வயசுடி. சரி சரி, புறப்படு. நன்னா செய்யி. அந்த கருமாரி இன்னைக்காவது நம்ம பக்கம் இருக்கட்டும். அக்கா, என்ன யமுனா? ஒரே ஒரு நல்ல புடவைதான் இருக்கு. மாத்தி மாத்தி நானும் சந்தியாவும் கட்டிக்கிறோம். அப்பா கிட்ட சொல்லி பாக்கலாம். நீ புறப்படு. ஒயிலாக நடந்து போகும் யமுனாவை கவலையுடன் பார்த்தபடி உள்ளே வந்தாள் ராதா. சந்தியாவும் காலேஜ் புறப்பட்டு போய்விட்டாள். இனி ஒரு வாய் சோற்றை அள்ளி போட்டுக்கொண்டு அடுக்கலையை சரி செய்தால் ஓசியில் கிடைக்கும் வாரப்பத்திரிகையை மேய்ந்தபடி படுக்க வேண்டியதுதான். அப்பா சாயங்காலம்தான் வருவார். சந்தியாவும் அதுபோலத்தான். யமுனா எப்போது வருவாள் என்று தெரியவில்லை. சாப்பிட்டதாக பேர் பண்ணிவிட்டு கூடத்துக்கு வந்தாள். நான் வரலாமா ராதா? அட, வாங்கோ நாகராஜன் சார். உள்ளே நுழைந்த மனிதர் 40களின் ஆரம்பத்தில் இருந்தார். உக்காருங்கோ. நாற்காலியை இழுத்து போட்டாள். இருக்கட்டுமா, உங்காத்துக்கு பக்கத்துல ஒரு வீடு காலியா இருக்கு இல்லையா? ஆ, கற்பகம் மாமியாத்துக்கு பக்கத்துலேன்னு நினைக்கிறேன். சின்னதா இருக்குமே. யாருக்கு? எங்க ஆபீஸ்ல வேலை செய்யறவாளுக்கு. பேச்சுலரா? இல்லம்மா, விதவை. ஒரே ஒரு பொன் குழந்தை, 4 வயசுல. சமீபத்துல தான் மாரடைப்புல அவ புருஷன் செத்துப்போனார்.
அவரோட வேலைய இவளுக்கு குடுத்திருக்கா. அந்த ஊர்ல இருக்க புடிக்காம மாற்றல் வாங்கின்னு வந்துட்டா. இப்ப அவ அண்ணா ஆத்துல அம்பத்தூர்ல இருந்து வர்றா. அத்தன தூரம் வர முடியல. பாவம், அதான் வீடு. யுமா, தனியா அந்த பொம்முனாட்டியும் குழந்தையும் தெரியல நேக்கு. வரேலா, விசாரிச்சிடலாம் இப்பவே. அவளுடன் நடந்தார் அந்த நாகராஜன். வீட்டின் சொந்தக்காரி வெற்றிலையும் தாராள மார்புமாக நாகராஜனை கொஞ்சம் காமத்துடன் பார்த்தாள். அவளுடைய போஷன் சகல வசதிகளுடன் முன்பக்கமும் இந்த போஷன் பின்பக்கமுமாக இருந்தது. நுழைந்தவுடன் அடுக்கலை, அடுத்தது சின்னதாக ஒரு அறை, பாத்ரூம் டாய்லெட் வெளியே, கிணறு முன்பக்கம் ஓடுவேந்த வீடு. ஏன் சார், அவ பிராமணாளா? ஆமா, நம்மளவா? தஞ்சாவூர்கார பொண்ணுள்ளு, வடமாதான். வயசு என்னங்கிற அவளுக்கு? அதிகம் போனா 30. என்னை விட இளையவள். அதற்குள் தாலி இழந்து தனியாகிவிட்டாள். வாடகை என்னம்மா? 400 ரூபா. அட்வான்ஸ் 3 மாசம். வரப்போறது யாரு? சொன்னார் நாகராஜன். ஆம்பளைங்க யாரும் இல்லையா? அப்பப்போ வந்து அவங்க அண்ணா பாத்துப்பாரு. நீங்க? நானும் முடிஞ்சப்ப வருவேன். மறுபடியும் பெருமூச்சுடன் அவனை பார்த்தவள், உங்கள நம்பி வீட்டை விடுறேன். அது நல்ல பொண்ணுமா, நான் உத்தரவாதம். நாளைக்கு வரோம். வீட்டுக்கு வந்தார்கள். நான் கிளம்பட்டுமா ராதா? இருங்களேன் சார், ஒரு முழுங்கு காப்பி குடிச்சிட்டு போயிரலாமே. அப்பா சௌக்கியம் தானே? அவரை பார்த்து நாளாச்சு. யமுனாவுக்கு எதுவும்? நீங்க நல்ல உத்தியோகம் தானே, அவளுக்கு எதுவும் செய்யப்படாதா சார்? காப்பியோடு வந்தாள் ராதா. நான் மாட்டேன்னா சொல்றேன். அவளுக்கு இவ்வளா வரலையே. ஆத்துல எல்லாரும் சௌக்கியமா? தெரியல. இதென்ன பதில்? எங்க அக்கா வழக்கம் போல பொறந்தாத்துக்கு மூட்டை கட்டியாச்சு. ஏதாவது விசேஷமா? ஆமா, எனக்கு 40 வயசு ஆச்சு. பொண்ணு +2 படிக்கிறா. இனிமேல் பெரிய என்னத்தே விசேஷம். அவளுக்கு இங்க இருப்பு கொள்ளாது. சந்தேகம் மோசமான வியாதிமா. என்ன சந்தேகம்? நான் பொம்மனாட்டி கூட பேசினா மறு நிமிஷமே எங்களுக்குள்ள சகலமும் ஆயிட்டதா கற்பனை பண்ணிக்குவா. அனாச்சாரம். நீங்க இங்க வர்றது கிரிஜாவுக்கு தெரியாது. சரி விடு, அவவா யோகம் இதெல்லாம். வரட்டுமா? அக்காவோட கவலையில இருக்கு கொஞ்சம் நியாயம். என்ன சொல்ற நீ? அந்த ஹவுஸ் ஓனர் பொம்மனாட்டிக்கு 50 வயசு ஆகுமா? அவளே ஒரு மாதிரி உஷ்ணமா உங்கள காத்தாலே. நாகராஜன் தன் பெண்மை நிறைந்த கண்களை சுருக்கி மெல்ல சிரித்தார். வரமா, அப்பாவன்ட்ட சொல்லு. யமுனாவோட பயோடேட்டா ஒன்ன எடுத்து வை. நெக்ஸ்ட் டைம் வரச்சே பாக்குறேன். வரட்டுமா? போய்விட்டார். இந்த நாகராஜன் அப்பாவுக்கு 20 வருட பழக்கம். பழைய மாம்பழத்தில் குடியேறிய புதிதில் அப்பாவுக்கு சகல உதவிகளையும் செய்தவர் இவரின் தகப்பனார்தான். அப்போதுதான் நாகராஜன் டிகிரி முடித்திருந்தார். உன் பொண்ணு ஜாதகத்தை தர்றீலா? நம்ம நாகராஜனுக்கு பார்க்கலாம். தனியார் நிறுவனத்துல நாகராஜன் வேலைக்கு சேர்ந்த புதிதில் அப்பாவிகம் அவர் அப்பா கேட்டார். வேண்டாங்கானோ? ஏங்கா? ராதாவுக்கு 16 வயசு, சரியான பிராயங்கானோ? இத்தனை சீக்கிரம் வேண்டாம். அது மட்டும் இல்ல, அரசாங்க உத்தியோகம் வேண்டாமா? இப்படி தட்டி கழிக்க ஆரம்பித்த அப்பாவின் முதல் அத்தியாயம் நாகராஜன்தான். அடுத்த வருடமேலே நாகராஜனுக்கு கிரிஜா மனைவியாக வந்தாள். அடுத்தடுத்து ஒரு பெண், ஒரு பிள்ளை குழந்தை. அதே தனியார் நிறுவனத்தில் நாகராஜன் இன்று உயர் அதிகாரி. பழைய பழக்கம் காரணமாக போவார். மிகவும் நல்ல மனிதர். அடிக்கடி வந்து வசீகரமான முகமும் உடற்கட்டுமாக 40லும் ஒரு கல்லூரி மாணவன் போல இருந்தார். உள்ளே வந்தாள் ராதா. என்ன ராதா, வேலையாச்சா? கற்பகம் மாமியின் குரல் கேட்டது. வாங்கோ மாமி. மடிசாரை இழுத்துவிட்டு கொண்டு அந்த மாமி உள்ளே நுழைந்தார். நுழையும்போதே தன் கண்கள் அலைபாயும். ஊர்வம்பில் ஒரு குடியை 9 குடியாக்குவதில் அந்த மாமியை மிஞ்ச ஒருவர் பிறக்க வேண்டும். நாகராஜன் வந்தார் போலருக்கே. அத விசாரிக்கத்தானே நீ வந்திருக்கிறாய். ஆமா மாமி. 2 பேரும் வெளியில போன மாதிரி இருக்கு. கூட வேலை செய்யறவாளுக்கு வீடு வேணுமாம், வாடகைக்கு. அதான். எத்தனை பேரா? அதெல்லாம் நான் கேக்கல. ஸ்வர்ணத்தம்மா போஷனா? காலை நீட்டினா சுவத்துல இடிக்குமே, வங்கினியாச்சேவா? ராதா மௌனமாக இருந்தாள். நாகராஜனோட சொந்தக்காரலா? அதுவும் தெரியல. பிராமணாளா? ஆமான்னு நினைக்கிறேன். வடமள பிரேச்சரணமா? எனக்கே மாமி இந்த கவலையெல்லாம். யாரா இருந்தா நமக்கு என்ன? அதுக்கு இல்லடி பொண்ணே, எங்க பொறி கிடைச்சாலும் உதவணும் இல்ல. உனக்கு பொருத்தமா ஒரு ராஜகுமாரன் அதுல இருந்தா? வரப்போறது பொம்முனாட்டி. ஆம்படையான்? இல்ல மாமி, ஒரு விதவையும் குழந்தையும் தான் வரப்போறா. ராத்திரி துணைக்கு? தெரியல. கஷ்டகாலமே. பழைய மாம்பழம் முன்னெல்லாம் சுள்ளுன்னு ஊசி முளகாயாட்டம் இருந்ததே, இப்போ ஊசி போன உளுத்தமாவா ஆயாச்சு. சரி, நமக்கேன் வம்பு. அப்புறம் ஏதாவது ஜாதகம் வந்ததா? இல்ல மாமி.
உங்க அப்பா கவலையே படுறதில்லையா? மாமி ப்ளீஸ். இல்லடி, உன்னை புண்படுத்த வரலடிமா. வர்ற ஆணிக்கு 33 ஆவையா? 30 தாண்டியும் பொம்முனாட்டி ஒழுங்கா இருந்தா அது ஒசத்தி. தப்பில்லடி. தாகம் எடுத்தா துத்தம் வேண்டியிருக்கே, தப்பா இது? இந்த தாகமும் மோசமான தாகம்டி. நான் வரட்டுமா? மாமி போய்விட்டார். கதவை சாத்திவிட்டு உள்ளே வந்த ராதா கட்டாதாரையில் மல்லாந்து படுத்தாள். எனக்கு தூரம் கூட போயாச்சே, ஆனாலும் வேண்டிதான் இருக்கு. உடம்பு முழுக்க நரம்புகளை ஊடுருவிக் கொண்டு மின்சாரம் போல ஓடுவதை சற்று கலவரத்துடன் லேசான கண்ணீருடன் ராதா உணரத் தொடங்கினாள். யமுனா சலிப்புடன் வெளியே வந்தாள். இந்த வேலையும் கிடைக்காது. வழக்கம் போல உதவாத கேள்விகள். தொங்கும் இசைக்காரனின் கற்பழிக்கும் கண்கள். விவரம் தெரிவிக்கிறோம் என்ற மழுப்பலான பதில். எரிச்சலோடு வெளிப்பட்டாள். பசித்தது. ரவ்விக்கைக்குள் வெளியே எடுத்தாள். கை நுழைத்து குட்டி பர்ஸை. ஒரு நைந்த 5 ரூபாய் 2 ரூபாய், மீதி கொஞ்சம் சில்லறைகள். வீட்டுக்குப் போக 80 காசு போதும். ஏதாவது சாப்பிடலாமா? சார், டைம் என்ன? பக்கத்திலிருந்தவர் 2 என்றார். இவள் கழுத்துக்கு கீழே பார்வையை நகர்த்தியபடியே. அது அண்ணா சாலையின் மையப்பகுதி. ஏதோ ஒரு ஓட்டல் ஜன வெள்ளத்தில் சிக்கி மூச்சு திணறிக் கொண்டிருந்தது. அதை நோக்கி நடந்தாள் யமுனா. உள்ளே நுழைந்து ஃபேமிலி என்ற பலகைக்கு பின்னே எட்டி பார்த்தாள். இடமிருந்தது. உட்கார்ந்தாள். சர்வர் வந்து நின்றான். சூடா என்ன இருக்கு? எல்லாமே சூடாதான் இருக்கு. எங்கோ பார்த்தபடி சொன்னான். 3 இட்லியும் சாம்பாரும். பட்ஜெட்டுக்கு அதுதான் தாங்கும் என்று தோன்றியது. சாம்பாரை குடித்தே வயிற்றை நிரப்பிக்கொள்ளும் இவர்கள் நம்மவர்கள் என்று நினைத்தாள். இட்லி வந்துவிட்டது. குளம் போன்ற சாம்பாரில் அதை மிதக்கவிட்டு 2 ஸ்பூனால் லாவகமாக அதை துண்டு போட்டு சாம்பாரில் குளிப்பாட்டி தொண்டைக்குள் அனுப்பினாள். தண்ணீரை குடித்ததும் வயிறு நிரம்ப பில்லை வாங்கிக் கொண்டு வெளிப்பட்டாள். கல்லாவை அணுகும் சமயம், ஹலோ மிஸ். சட்டென்று திரும்பினாள். பீட்டர். உட்கார்ந்திருந்த பீட்டர் எழுந்து வந்தான். என்ன எங்க தனியா? ஒரு இன்டர்வியூக்கு வந்தேன். அப்படியே வாங்களேன், சேர்ந்து சாப்பிடலாம். நோ தேங்க்ஸ், நான் சாப்பிட்டாச்சு. வரட்டுமா? அட இருங்க மிஸ், ஒரு ரோஸ் மில்காவது குடிச்சிட்டு போகலாம். கையை பிடித்து இழுக்காத குறையாக அழைத்தான். ஏராளமான பார்வைகள் இவர்கள் வசம் இருப்பது புரிய சட்டென்று தலையசைத்தாள் யமுனா. தயங்கி தயங்கி நடந்தாள். ஒரு இருட்டு மூலையாக தேர்ந்தெடுத்தான் பீட்டர். பேரர் வர 2 பாசந்தி. ஐயோ வேண்டாம் அதெல்லாம். ஷ், என்ன இப்ப? உங்க பேரே எனக்கு தெரியல இன்னும். யமுனா. நதியில குளிச்ச மாதிரி குளிர்ச்சியா இருக்கு. நான் கண்ணடிச்சது தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களோ? அறிமுகமாகும்போது சிலர் கை கூப்புவாங்க, சில பேர் வார்த்தைகளை மட்டும் உச்சரிப்பாங்க. எனக்கு கண்ணடிச்சா பிடிக்கும். யாராவது டின்னு கட்டியிருப்பாங்களே. யமுனா குறும்பாக கேட்க ஹோஹோ என்று சிரித்தான். என்ன இது, எல்லாரும் பாக்குறாங்க. ஐம் சாரி. எந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ? சொன்னாள். வாவ், முன்னாலேயே சொல்லியிருந்தா என்னால வாங்கி தந்திருக்க முடியும். அப்படியா? யமுனா விழிகளை விரித்தாள். ரொம்ப நாளா வேலை தேடுறியா? சட்டென்று ஒருமைக்கு தாவினான். 6 வருஷமா. புஷ் இல்லாம 60 வருஷம் தேடினாலும் உனக்கு கிடைக்காது. வேலை கிடைக்காமலே நீ ரிட்டையர் ஆக நேரும். மெல்ல சிரித்தாள். என்ன உன் குவாலிஃபிகேஷன்ஸ்? SSLC வித் ஸ்டெனோடாஃபி. என்ன ஸ்பீட்? டைப்பிங் 45, ஷார்ட் ஹேண்ட் 110. போதுமே, வயசென்ன உனக்கு? 26. நாட் பேட். பாசந்தி வந்தது. சாப்பிடு யமுனா. கைவசம் பயோடேட்டா ஏதாவது இருக்கா உன்கிட்ட? இருக்கு. எனக்கு ஒரு செட் கொடு. இன்னைக்கு என்ன தேதி? மார்ச் 14. 18ஆம் தேதி உனக்கு இன்டர்வியூ கார்டு வரும், ஓகே? எந்த கம்பெனி? தட் சீக்ரெட். கொஞ்சம் காத்துறேன். ஒரு ஸ்பெஷல் மசாலா சொல்லட்டுமா? ஐயோ வேண்டாம் சார், சாப்பிட முடியாதே. பீட்டர் வேலைன்னு சொன்னதும் சாரா. கால் தான் எனக்கு பிடிக்கும். ஹாட் ஆர் கோல்ட்? ஆஸ் யூ லைக் இட். 2 ஃபல்லூடா கொண்டு வாப்பா. அப்படின்னா? கவலைப்படாதே, அசைவமில்லை. நீ ஐயன் மேலே ராத்து பொண்ணுன்னு தெரியும். இது ஐஸ்கிரீம். டெக்கரேட் பண்ணி வர செர்ரி பழம் உங்களாட்டம் இருக்கும். மறுபடியும் கண்ணடித்தான். இந்த வேலை கிடைக்குமா பீட்டர்? கண்டிப்பா கிடைக்கும். என்ன சம்பளமோ? நீ எதிர்பார்க்கிற சம்பளத்தை விட நிச்சயம் கூடுதலா இருக்கும். ஐஸ்கிரீம் வந்தது. ஆர்வத்துடன் சாப்பிட்டாள் யமுனா. அதை ஒருவித ரசனையுடன் பார்த்து கொண்டிருந்தான் பீட்டர். பில் வந்தது. ஏறத்தாழ 50 ரூபாய். ஒரு 50 ரூபாய் தாளை அலட்சியமாக வைத்துவிட்டு, போலாமா யமுனா? வெளியே வந்தார்கள். ஐயோ பீட்டர், என்ன எதையாவது மறந்துட்டியா? நான் சாப்பிட்ட இட்லிக்கு பணமே தரலை. விடு, ஓட்டல்ல விட்டே வெளில வந்தாச்சுல்ல. அது தப்பில்லையா? ஒன்ன விட இன்னொன்னு ஒசத்தியா அமைஞ்சா பழச தூக்கி போடுறதுல தப்பே இல்ல. புரியல. இது வாழ்க்கை. அத்தனை சுலபமா புரியாது. வாழ்க்கை எதுக்கு யமுனா? வாழத்தான். குட். இருப்பது சில நாள், அனுபவிப்போமே. எதுதான் குறைந்துவிடும்னு கண்ணதாசன் பாட்டு உண்டு. இந்த வாழ்க்கை சுகத்துக்காக எதை வேணுமானாலும் விலையா தரலாம். என்ன அறுக்குறான்னா நேரா வீட்டுக்கு தானே. வேறெங்கே? ஆட்டோல போறியா? எதுக்கு பீட்டர்? ஓ கமான்.
அழகா இருக்கிற பொருள் அழுக்குப்படக்கூடாது. பஸ்ல என்ன கூட்டம் பாத்தியா? ஆங், பயோடேட்டா தரவே இல்ல நீ. எடுத்து கொடுத்தாள். ஆட்டோவை கைத்தட்டி அழைத்தான். ஏன் வண்டி ரிப்பேர், இல்லனா உன்னை வீட்ல டிராப் பண்ணியிருப்பேன். ஆட்டோ அருகில் வர ஏறிக்கொண்டாள். 20 ரூபாய் தாளை அவள் கையில் வைத்து அழுத்தினான். லேசாக கிள்ளினானோ என்று தோன்றியது. போப்பா. ஆட்டோ வேகம் பிடித்தது. யமுனாவுக்கு இது புது அனுபவம். வத்த குழம்பும் சுட்டு அப்பளமும் தான் அவளுடைய அதிகபட்ச ருசி. ஆட்டோ சவாரி கடந்த 10 வருடங்களில் அவளுக்கு கிடைத்ததாக நினைவில்லை. அந்த ஃபலூடா இன்னும் ஒன்று சாப்பிட்டால் தேவல் என்று தோன்றியது. ஏறத்தாழ 70 ரூபாய் செலவு செய்துவிட்டாள். பீட்டர் கையை அழுத்தினான். ஏசி இருட்டில் மேஜை கடியில் அவன் கால்கள் தீண்டியது கூட நிஜம்தான். தப்பில்லையா? அவனது அழைப்புக்கு நான் இணங்கியது தப்போ? என்ன தப்பு? நல்ல சம்பளத்தில் வேலை வாங்கி தருவதாக சொன்ன முதல் மனிதன். எங்கம்மா போகணும்? 4 முனை ரோட்டில் ஆட்டோ வேகம் குறைய, வீட்டு வரை ஆட்டோயில் ராதாக்கா துளைப்பான். போகிறது சரியல்ல. இங்கேயே நிறுத்துங்க டிரைவர். இறங்கி மீட்டர் பார்த்து 10 ரூபாய் கொடுத்தாள். நடக்கத் தொடங்கினாள். மீதி 10 ரூபாயில் ஒரு ஐடெக்ஸ் கண்மையும் அச்சுப்பொட்டும் ஒரு இன்டர்நேஷனல் லக்ஸும் வாங்க வேண்டும். ஜெயபிரதாவின் டிவி விளம்பரம் பார்த்தது முதல் அந்த சோப்பு தேய்ச்சு குளிக்க ஆசை. வீட்டை அடைந்தாள். அப்பாவின் குரல் உள்ளே கேட்டது. ஏன் புண்ணுக்கு என்ன குறை? போயும் போயும் ஒரு சமையற்காரனுக்கு கட்டித்தரணும். அதவிட அவ காலம் முழுக்க கண்ணியாவே இருக்கலாம் காணோம். பாருங்கோ ஈஸ்வர் ஐயர், சமையல் தொழில் அது கேவலமா? கேவலமில்லை. ஒரு புரோஹிதம். புரோஹிதம் புனிதம். அது ஆன்மீகம், இது ஆஸ்வாசம். அதுல மனசு நிறையலாம், இதுல வயிறு நிறையும்ல. 30 தாண்டியாச்சு ராதாவுக்கு. வயசு கூடினா பொம்மநாட்டி குழந்தைக்கு ஊனமில்லையா? அவன் நாள் ஆகலையா? ப்ளீஸ் ஈஸ்வரையர், மன்னிக்கணும் வைத்தி, நீங்க புறப்படலாம். கலெக்டர் மாப்பிள்ளை பொண்ணுக்கு வரணும்னு நீர் ஆசைப்பட்டால் கட்டி கொடுக்கணுமே ஒரு மூட்டை. முடியுமா உங்களால்? வேண்டாம்யா, அதுக்காக தெருவுல போறவன கூப்பிட்டு தாலி கட்ட சொல்ற அளவுக்கு இந்த ஈஸ்வரன் ஈனப்படலை. இந்த ஜென்மத்துல ராதாவுக்கு கண்ணி கழிய போறதில்லை. நான் வரேன். அவர் சரேலென்ற வெளியேற யமுனா உள்ளே வந்தாள். ராதா, இருக்கியா நீ? கற்பக மாமி கூப்பிடுறாங்க, என்னன்னு கேளு. அப்பா குரல் கொடுக்க ராதா வெளிப்பட்டாள். என்ன மாமி? யார் ஆட்டோல வந்தா? தெரியலையே. என்னடி நீ? தெருக்கோடில யமுனா ஆட்டோவை விட்டு இறங்கினத நான் பார்த்தேன். யமுனா ஆட்டோவை விட்டா? ராதா கேட்டாள். கேட்டுக்கொண்டிருந்த அப்பா விருட்டென்று எழுந்தார். ராதா, என்னப்பா? எங்கே அந்த முண்டை? அப்பா, கூப்பிட அந்த முண்டையை. வா சந்தியா. ஓ கமான் யார். மைத்ரேயை அழைக்க சற்று தயக்கத்துடன் நின்றாள் சந்தியா. அந்த அயல்நாட்டுக்கார் ஒரு படகு போல வெள்ளியின் நிறத்தில் வெயிலை தன்மேல் வாங்கிக் கொண்டு சூரியனை பிரதிபலித்தது. கனமான அதன் முன் கதவை திறந்து வைத்துக்கொண்டு மைத்ரேயி சந்தியாவை அழைத்தாள். இல்லை, நான் உன்னை வரத்தான் சொல்றேன். நான் உன்னை மாதிரி பெண்தானே. பயமா? இல்லை. அப்ப ஏறு. சந்தியா உள்ளே நுழைந்தாள். கல்பு கண்ணாடி மூடின கதவுகள் பளிச்சென பூட்டிக்கொள்ள உள்ள இதமான மின்குளிர். மெல்லிய லாவெண்டர் மனம் நாசியை வருட கார் வெண்ணெய் போல நகர்ந்தது. சந்தியா கரஸ்பாண்டன்ஸில் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு பத்திரிகைகளை பார்த்து கொண்டிருந்த சமயம் அந்த விளம்பரம் ஒரு நாள் வந்தது. வெக்கேஷனால் ஜாப் ஓரியண்டட் வகுப்புகளுக்கு திறமையின் அடிப்படையில் பெண்களை தேர்ந்தெடுத்து ரோட்டரி கிளப் ஒன்று ஸ்பான்சர் செய்து படிக்க வைப்பதாக. சந்தியா விண்ணப்பித்தாள். தேர்வெழுத கோரி கடிதம் வந்தது. எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு என்று சகலத்திலும் சந்தியா தேறிவிட்டாள். 1 வருட படிப்பு சேர்ந்தும் விட்டாள். கடந்த 3 மாதங்களாக வகுப்புகளுக்கு சென்று வருகிறாள். டைப்பிங்கில் ஆரம்பித்து கம்ப்யூட்டர் ஆபரேஷன் வரை சகலமும். படிப்பு முடிந்தால் பிளேஸ்மெண்ட் ஜாப். 4 நாளைக்கு முன்னால் லைப்ரரிக்கு சென்று புத்தகங்களோடு சந்தியா வெளிப்படும் நேரம் இதே கார் சடாரென உள்ளே நுழைய சந்தியா சட்டென 2 புத்தகங்களை சிதறடித்து கொண்டு கீழே விழ கார் நின்றது. அந்த பெண் பதட்டத்தோடு இறங்கி வந்தாள். சற்றே கழித்த நிலையில் கிடந்த சந்தியா மருளும் விழிகளோடு அழகான ஒரு மான் போல இருக்க மைத்ரேயி தன்னை மறந்து நின்றாள். ஐம் சாரி. இட்ஸ் ஓகே. நான் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். நோ, தப்பு என்னது? அடிபட்டுதா? இல்லை. உன் பேரு? சந்தியா. ஐம் மைத்ரேயி. வா, வண்டியில உன்னை உங்க வீட்ல டிராப் பண்ணிடுறேன். இல்லைங்க, பரவாயில்லை. நீ படிக்கிறியா சந்தியா? இடத்தை சொன்னாள் சந்தியா. அதை மறந்தே போய்விட்டாள். மறுநாளுக்கும் மறுநாள் கல்லூரி வாசலில் காரோட மைத்ரேயி. இதோ இன்றும். நாம எங்க போறோம்? என் வீட்டுக்கு. எதுக்கு? சந்தியா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காரணம் தெரியல. ரொம்ப அழகா இருக்கே நீ. என் வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போய் அட்லீஸ்ட் ஒரு கப் டீ தரணும் நான். நீ விழுந்த காட்சி என்னை உறுத்துது இன்னும்.
இது மாதிரி காரில் முகம் தெரியாத ஒருத்தியோட போவது சரியா என்றெல்லாம் யோசிக்கத் தோன்றாமல் ஒரு மாதிரி செலுத்தப்பட்டது போல புறப்பட்டாள் சந்தியா. புறநகர் பிரிவில் கார் நுழைந்தது. சற்றே வெறிச்சோடி பங்களாக்களை அணிந்து கொண்டு கொஞ்சம் கரன்சி வாசனையோடு இருந்த பிரதேசம். நாம எங்கே? பயப்படாதே, உன் காலேஜ் வாசலில் அல்லது விரும்பினா உன் வீட்டு வாசலில் உன்னை டிராப் பண்றேன். நான் உன்னை கிட்னாப் பண்ணல. ஒரு ஒதுக்குப்புறமான பங்களா வாசலில் கார் ஓய்ந்தது. மைத்ரேயி இறங்கினாள். கதவை திறந்துவிட்டு சந்தியா இறங்க உதவி செய்தாள். வா சந்தியா. அங்கிருந்த சிட் அவுட் அளவுக்கு தன் வீடு மொத்தமும் இருக்காது என்று தோன்றியது. கமான். ஹாலில் காலை வைத்தவள் ஹாய் என்று கூவிவிட்டாள். என்ன சந்தியா? போன வாரம் பத்மா வீட்டு வீடியோல ஒரு கமல் படம் பார்த்தேன். அதில வர்ற பங்களா மாதிரி. ஏவிஎம் படமா? ஷூட்டிங் நடந்தது இங்கேதான். நீ பார்த்த பங்களா இதேதான். சந்தியாவுக்கு மயக்கமே வந்து விட்டது. இது உங்க சொந்த வீடா? ஐயோ. உட்காரு சந்தியா. ட்ரிங்க்ஸ் என்ன சாப்பிடுற? ஆப்பிள், பைனாப்பிள், ஆரஞ்சு. வீட்ல வேற யாரெல்லாம் இருக்காங்க? வேலைக்காரங்க, காத்தி, தோட்டக்காரன், சமையல்காரி. உங்க பேரண்ட்ஸ், ஹஸ்பண்ட், சிஸ்டர்ஸ்? அப்படி எந்த உறவும் எனக்கு கிடையாது சந்தியா. நான் தனி, ஒரு தீவு. பயமா இருக்காதா? கண்களை அகல விரித்து கேட்டாள். ட்ரேயில் ஜூஸ் வந்தது. கமான், ஹேவ் இட். நீங்க என்ன ஜாதி? தெரியலை. அந்த பதிலில் நழுவ விட இருந்த டம்ளரை சட்டென பிடித்து கொண்டாள் சந்தியா. உங்களுக்கே அது எப்படி தெரியாம இருக்க முடியும்? என்ன பெத்தவங்களையே எனக்கு தெரியாது சந்தியா. அப்புறம்தானே ஜாதி. இத்தனை சொத்துக்கள் இருக்கே. நான் 4 வருஷத்துல சுயமா சம்பாதிச்சது. வாவ், சுயமா? என்ன உத்தியோகம்? குறைச்சலான வயசு. என்ன 25 உங்களுக்கு? உங்களுக்கு இருக்குமா? ஒரு வயசு குறைச்சிக்கோ. 24ஆ? 24ல இத்தனை பெரிய பங்களாவை? எங்க யமுனாக்கா 26 வயசாகியும் 400 ரூபாய் சம்பளம் கிடைத்தால் போதும்னு நாயா அலைறா. அதுவும் 4 வருஷமா? எப்படிங்க நீங்க? உன்னால கூட முடியும் சந்தியா. என்னாலயா? என்ன சொல்றீங்கள்? நீ பிராமண பொண்ணா? எப்படி கண்டுபிடிச்சிள்? சரி சரி, உன்னை பற்றி சொல்லேன் சந்தியா. சொல்லிக்கும்படியா ஒண்ணுமில்லை மேடம். மேடம் எல்லாம் வேண்டாம், மைத்ரேயேன்னு கூப்பிடு போதும். எங்க அப்பா ஈஸ்வர் ஐயர் புரோகிதம். மாசத்துக்கு 6 திவசம் அங்கங்கே ஆயுசேஷ்மம், சில சமயம் நவக்கிரக ஹோமம். வருஷத்துல ஒரு நாள் ஆவணியா விட்டம். என்ன தேரும் சொல்லுங்கோ. பழைய மாம்பழத்துல நாங்களும் கொசுவும் கூட பிறக்காத தோஷம். நாங்களும்னா? சொல்ல விட்டுட்டேனே. பெரியக்கா ராதா வயசு 33. அழகு, படிப்பு மைனஸ். கல்யாணத்துக்கு அவ பிறந்த அன்னையிலிருந்து அப்பா பாக்குறார் பார்த்துண்டே இருக்கார். அப்பா வருமானத்துல வாடகை போக பாதி நாள் வத்த குழம்பு, சில சமயம் வெறும் சுட்ட அப்பளம். மாச கடைசில அதுக்கும் பஞ்சம் வரும்போது கார்ப்பரேஷன் குழாய், சில சமயம் அதுல கூட காற்று மட்டும்தான் வருகிறது. அடுத்தது என்னது யமுனாக்கா, 25 வயசு. மனசுல மீனாட்சி சேதாஜிரின்னு நினைப்பு அவளுக்கு. தளதளன்னு இருப்பா. கொசு கடிச்சு வீங்கின விஷயம் எங்களுக்கு தானே தெரியும். அவளுக்கு வேலை கிடைத்தால் கொஞ்சமாவது விடியும். 3வது நீயா? கரெக்டா சொன்னேள். குனிந்திருந்த தலையை நிமிர்த்தினாள் மைத்ரேயி. இமை விழிகளில் சன்னமாக ஈரம். மைத்ரேயி அழுதிளா? இல்லைமா. உங்களைப் போல நானும் சம்பாதிக்கலாம்னு சொன்னேளே மைத்ரேயி. எப்படி? உங்க அளவு வேண்டாம். ஒருவேளை சாதம் உருப்படியா கிடைக்க நான் சம்பாதிக்க முடியுமா? உன்னால முடியும், ஆனா உன்னால முடியாது சந்தியா. அதெப்படி 2 பதில்? எனக்கு புரியல. வாழ்க்கை என்ன சந்தியா? வாய்க்கு வந்தபடி பேசுற அப்பாவோட வசவும் வாடிப்போன அக்காவோட முகமும் தான் வாழ்க்கை என்று நான் நினைத்து கொண்டிருக்கேன். இது 2ஐயும் மாற்ற முடியுமா? பணத்துக்கு மட்டும்தான் அந்த சக்தி உண்டு மைத்ரேயி. எப்படி? பணம் இருந்தால் அழகில்லாத அக்கா என்ன, அக்ரகாரத்து கழுதையை கூட கல்யாணம் பண்ணிக்க ஆம்பளைகள் வரமாட்டாளா? அப்பாவோட ஆதங்கமும் குறையாதா? சரி, உன்னால அந்த பணத்தை சம்பாதிக்க முடிந்தால் உன் குடும்பம் சிரிக்கும் இல்லையா? நிச்சயமா மைத்ரேயி, என்னால முடியுமா? முடியும்னு தான் சொன்னேனே நான். ஆனா எப்படி வேணும்னாலும் முடியுமா உன்னால? புரியல. என்னை போல வசதியா வாழ எதை வேணும்னாலும் விட்டு தருவியா நீ? இன்னும் புரியலை. உன்னையே விட்டுத்தர நீ தயாரா? மைத்ரேயி, நீங்க இதுக்கு என்ன அர்த்தம் மைத்ரேயி? ஒரு மாதிரி கெட்ட வாசனை வீசலையா உங்க வார்த்தையில்? எஸ், ஐ எம் அ கால் கேர்ள். மற்றவனோட அழைப்புதான் என் உழைப்பு, என் அழகு, இந்த உடம்பு, இதுதான் என் மூலதனம். யார் பெத்தவங்கன்னு தெரியல,
எப்படியோ பூமியில விழுந்து எப்படியோ வளர்ந்து வந்தேன். 12 வயசுல எனக்கு ஞான ஸ்நானம். கலகலவென சிரித்தாள் மைத்ரேயி. இது கொஞ்சம் உன்னதமான வார்த்தை மைத்ரேயி. எது உன்னதம்? பாதுகாப்பு உள்ள பெண்கள், படிக்குள்ளே உள்ள பாவைகள் பவித்திரம் பத்தி பேசலாம். தாண்டி வர வேண்டிய நிர்பந்தம் எனக்கு. பெண்மையை நான் புரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாலேயே ஒரு ஆண் எனக்குள்ள நுழைஞ்சாச்சு. அப்புறம் என்ன காட்பு? பிச்சில செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடியே அவுட் ஆகிற பேட்ஸ்மேன் மாதிரி நான். மறுபடியும் சிரித்தாள். சோ நீங்க இதை விரும்பித்தான் செய்கிறேன். பணமும் அந்தஸ்துமா எத்தனை சுகமா வாழ்கிறேன். பெரிய அரசியல்வாதிகள் கூட இப்ப என் அரசாங்கத்தில் மந்திரிகள்தான். பல அரசியல் முடிவுகள் இங்கேதான் உருவாகியிருக்கு என்று உனக்கு தெரியுமா? சந்தியா நாக்கு எழும்பாமல் நின்றாள். என்ன நீங்க? நான் ஒரு அழகான ஏழை என்று அன்று புரிந்து கொண்டேன். உனக்கு உதவி செய்யத்தான் கூட்டிட்டு வந்தேன். உதவினா? பண உதவி. நீ விரும்பினால் எந்த உதவிகள் வேணும்னாலும். விபச்சாரம் தப்பில்லையா? விபச்சாரம் விபத்துமா? விரும்பி வரவள் விபச்சாரி இல்லை. விபச்சாரியாய் ஆன பின்னால் விரும்பத் தொடங்கினவள் நான். விபச்சாரிகள் ஒவ்வொருத்தியும் தாயா தாரமா சகோதரிகளா உள்ளவர்கள்தான். தாயும் தாரமும் சகோதரிகளும் மனசளவுல விபச்சாரிகளா வாழற வீடுகளை உனக்கு நான் காட்டட்டுமா? மைத்ரேயி, 30 நெருங்கியும் எதுவும் நிகழலைனா ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் நம்ம தேசத்துல மனசெலவுலையாவது சோரம் போகாமல் இருக்கிறதில் இல்லை. கனவுலையாவது கற்பை இழக்கிறதை விரும்பி ஏற்றுக்கிறாங்க. மீறல் ஒரு சுகம். நான் புறப்பட்டுடுறேன் மைத்ரேயி. இந்த பணத்தை வச்சுக்கோ சந்தியா. 100 ரூபாய் கட்டை ஒன்றை அலட்சியமாக நீட்டினாள் மைத்ரேயி. வேண்டாம். ஏம்மா? உழைக்காம இலவசமா எதையும் நான் ஏற்றுக்கொள்றதில்லை மைத்ரேயி. வரேன். உனக்காக எப்போதும் இந்த கதவுகள் திறந்திருக்கும் சந்தியா. எதிரே வந்து நின்றாள் யமுனா. அப்பாவின் கண்களில் பல்பு எரிந்தது. பார்த்தவரை பார்த்தபடியே நின்றார். எப்படி ஆட்டோல வந்த? என் சிநேகிதி ஒருத்தி அதே இன்டர்வியூக்கு வந்திருந்தா. அவ பணக்காரி. ஆட்டோல வந்தப்ப என்னையும் வரச்சுன்னா. அதான். ஆத்துவாசல ஏன் இறங்குற? தெருக்கோடியில இறங்குனதுக்கே கற்பக மாமி வத்தி வச்சாச்சு. ஆத்துவாசல்ல இறங்குனா அவ்வளேதான். அப்பா சூடு தணிந்து இயல்பாகிவிட்டார். யமுனா உள்ளே போய்விட்டாள். ராதா அப்பாவையே பார்த்து கொண்டு நின்றாள். அந்த பார்வையை தாங்க மாட்டாதவராக, அதுக்கில்ல ராதா. பொன் குழந்த ஆட்டோல தனிய வரலாமா? காலம் கெட்டு கிடக்கே. அதுக்காக முண்டெல்ல திட்டலாமாப்பா? பொன் குழந்தைகிட்ட அந்த வார்த்தை வரலாமா? அப்பா சட்டுன்னு எழுந்து திண்ணைக்கு போய்விட்டார். யுத்தம் என்று வந்து தோற்கும் சமயங்களில் அப்பா ஒளிந்து கொள்ளுமிடம் திண்ணைதான். ராதா உள்ளே வந்தாள். யமுனா, சாப்பிடவா? எனக்கு பசிக்கலக்கா. கார்த்தால சாப்பிட்டதுதானே? அப்புறம் ஏன்? நான் ஹோட்டல்ல சாப்பிட்டேன். 10 ரூபா கூட உன்கிட்ட இல்லையேடி. அந்த சிநேகிதி தான் கூட்டிட்டு போய் வாங்கி தந்தா வயிறு முட்டை. அவ பேரு? பிரவீனாக்கா. யமுனாவிடம் ஒரு தடுமாற்றத்தை முதலாக கவனித்தாள் ராதா. அதற்கு மேல் ஒன்றும் கேட்கவில்லை. 4ஆம் நாள் தபாலில் இன்டர்வியூ லெட்டர் தடக்கென வந்து விழ ஓடிப்போய் அதை பிரித்தாள். என்னடி? ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல இன்டர்வியூ வந்திருக்குக்கா. சம்பளம் 1000 ரூபாயாம். ஓஹோ, பீட்டர் அப்பவே சொன்னார். யாரு பீட்டர்? யமுனா சடன் பிரேக் போட்டாள். உற்சாகத்தில் அவசரப்பட்டு விட்டோம் என்று தோன்றியது. என் சிநேகிதியோட அப்பா. என்ன சொன்னார்? உனக்கு கூடிய சீக்கிரம் கர்த்தரோட அருள் கிடைக்கும்னு சொன்னார். யமுனா அதற்கு மேல் அங்கு நிற்கவில்லை. நின்றாள். ராதாக்காவிடம் மாட்டிக்கொள்வோம் என்று தோன்றியது. உள்நோக்கி நழுவினாள். மறுநாள் இன்டர்வியூக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டாள். பக்க சாரி எங்கக்கா? தெரியல யமுனா. கிளிப்பச்சை நிறத்தில் ஒரு ஷிஃபான் ஜார்ஜெட் சேலை உண்டு. அது அங்கே உள்ள உசத்தியான ஒரே ராதா. வெளியே போக மாட்டாள். யமுனாவும் சந்தியாவும் மாறி மாறி உபயோகப்படுத்துவது அதைத்தான். யமுனாக்கா, இதோ. அடி பாலி, நீ கட்டிட்டு இருக்கியா? சும்மாதான். அத அவுத்துடு. எனக்கு இன்டர்வியூ இன்னிக்கே. மாட்டேன் போ. அக்கா பாருக்கா இவ்ள. சந்தியா, என்ன கலாட்டாங்க? யமுனா, இன்டர்வியூ முக்கியம். குடுமா. பொல்லாத இன்டர்வியூ. நாளைக்கே ஆர்டர் வரப்போகுது பார். கண்டிப்பா வரத்தான் போறதுடி. யமுனா,
என்னக்கா, இத்தனை நம்பிக்கையா நீ இருந்ததே இல்லையே. நம்பிக்கைதானேக்கா, நமக்கெல்லாம் ஒரே பிடிப்பு. கூடாதா? சரி, சாப்பிடவா. யமுனா சாப்பிட்டதாக பேர் பண்ணிவிட்டு புறப்பட்டு விட்டாள். கொஞ்சம் படபடப்பாக இருந்தது. அலுவலகத்தை அடைந்து சொகுசான குளிரூட்டப்பட்ட அதன் ரிசப்ஷனில் தன்னை நுழைத்து கொண்டாள். இன்னும் 7-8 பேர் ஆண்களும் பெண்களுமாக எதிர்பார்ப்புடன். குட் மார்னிங் யமுனா. திரும்பினாள். பீட்டர். எழுந்து நின்றாள். எனக்கு எதுக்கு மரியாதை? சின்ன குரலில் கேட்டாள். இது கிடைக்குமா பீட்டர்? ஏன் சந்தேகம் உனக்கு? எம்டி எனக்கு வேண்டியவர்தான். கேட்ட கேள்விக்கு பதறாம தெரிஞ்ச வரைக்கும் சொல்லு. இது ஒரு ஃபார்மாலிட்டி தான். நான் இங்கேதான் இருப்பேன், ஓகே? மிஸ் யமுனா, ரிசப்ஷனிஸ்ட் அழைத்தாள். ஆல் தி பெஸ்ட். அவள் சின்னத்தில் தட்டினாள் பீட்டர். உள்ளே நுழைந்தாள் யமுனா. 3 பேர். அவர்களைப் பற்றிய வர்ணனை கதைக்கு அவசியமில்லை. கேள்விகள் பதில்கள் என்று 20 நிமிடங்கள் விழுங்கிவிட்டு, மிஸ் யமுனா, மத்தியானம் 3 மணிக்கு மறுபடியும் நீங்க வரணும். தட் இஸ் ஃபைனல் இன்டர்வியூ. வெளியே வந்தாள். பீட்டர் ஆர்வத்துடன் வருகில் வந்தார். விவரம் சொன்னாள். குட், உனக்கு கிடைச்ச மாதிரிதான். நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துரட்டுமா பீட்டர்? போகணுமா? பின்ன நான் லீவ் போட்டுட்டு வந்திருக்கேன் இல்ல. எனக்கு கம்பெனி கூட. இப்ப 11 கூட ஆகல. நாம ஷோ போகலாமே. முடிஞ்சு வந்தா நேரம் சரியா இருக்கும். ப்ளூ டைமண்ட்ல புதுசா ஒரு இங்கிலீஷ் மூவி வந்திருக்கு. போலாமா? நல்ல தமிழ் படமே நாட்டுல இல்லையா? அஞ்சலி தேவி நடிச்ச மாயாஜால படம் பூலோகரம்பை. போலாமா? எனக்கு பிடிக்கும் பீட்டர். பியு சின்னப்பா காலத்திலே இரு. வெளியே வராத. வா, வந்து தொலை. உயர் வகுப்பு டிக்கெட் எடுத்துக்கொண்டு அங்கத்தில் நுழைந்தபோது கூட்டமே சுத்தமாக இல்லை. சோடா கலர் விற்று கொண்டிருந்தான் ஒரு பையன். ஒரு ஓரத்தை தேர்ந்தெடுத்தான் பீட்டர். சற்று ஒடுங்கியே உட்கார்ந்தாள் யமுனா. என்ன பற்றி நீ கேட்கவே இல்லையே யமுனா? சொன்னா தெரிஞ்சுக்கிறேன். நான் தனியாள். YMCA ராயப்பேட்டையில என்றும். சம்பளம் 2000. ஜாலியான வாழ்க்கை. போர் அடிக்கலையா? பணம் நிறைய இருந்தா போரே அடிக்காது யமுனா. உங்க வீட்ல 4 பேர். ஆனாலும் நிம்மதி இருக்கா? பணம் இல்லையே. வேலை கிடைக்குமா பீட்டர்? நாளைக்கே உனக்கு பண்ண ஜாயின் வசதிப்படுமா? பீட்டர், நான் மனசு வச்சா எதுவும் நடக்கும். அரங்கத்தில் விளக்குகள் அணைந்து டைட்டில் ஓடத் தொடங்கியதும் பீட்டர் தன் கையை அவள் தோளின் மேல் வைத்தான். ஒரு மாதிரி பூரான் நெழிவது போல தோன்ற நெழிந்தாள் யமுனா. தோழை கடந்து கை கீழே இறங்க, ஷ், வேண்டாம் பீட்டர், முனங்கலாக சொன்னாள் யமுனா. எது வேண்டாம்? வேலையா? நாசூக்காக அவன் கேட்ட கேள்வியில் சன்னமான பிரட்டல் இருந்தது. எச்சரிக்கும் தொனி தெரிந்தது. இவனை புறக்கணித்தால் இந்த வேலை கிடைக்காது. 1000 ரூபாய் சம்பளம், அந்தஸ்தான வேலை. நாளை முதல் வீட்டு பிரச்சனை விலகாதா? அதற்காக அத்துமீறலை அனுமதிக்கலாமா? என்ன தவறு? பத்தினித்தனமாக இவனிடம் முறைத்துக் கொண்டு விலகினால் பழைய சோறு கூட கிடைக்காதே. இவனது பாஸ் மூலம் அப்பாவுக்கும் கிடைக்கும் வாய்ப்புகளும் பறிக்கப்படலாம். இழுத்து மூடிக்கொண்டு வீட்டில் உட்கார்ந்தால் நானும் இன்னொரு ராதாவாக மாறும்படி நேரம். பீட்டர் வெகு சுவாதீனமாக அவளது ரவிக்கையின் முன்கோக்கியை பிரித்தான். அடுத்ததும் பிளக்க. சட்டென்று படம் நின்றது. மின்சார தடை. திடீரென அத்தனை விளக்குகளும் அந்த நொடியை எரிய பீட்டர் விடுபட்டாள். ஏறத்தாழ 2 மணி நேரங்கள் அவனது சின்ன சின்ன விஷமங்களை சகித்துக் கொண்டாள். படம் முடிந்துவிட்டது. மணி 2:30. பீட்டர், அதிக வேர்வு வடியுது. நேரம் இல்லையே. முகமெல்லாம். பக்கத்துல ஹோட்டல் இருக்கு, சரி பண்ணிக்கலாம். 10 நிமிடங்களில் தன்னை திருத்திக் கொண்டு வெளிப்பட்டாள். பீட்டரின் ஸ்பரிசம் புதிது. ஒரு ஆண்மகனின் அழுத்தமான முதல் ஸ்பரிசம். அவனது தேடலில் ஒரு சுகம் இருக்கத்தான் செய்தது. பனிக்கட்டி கொண்டு தடவியது போல அந்தரங்கமா ஒரு இதம் இருக்கத்தான் செய்தது. டிஃபனை முடித்துக்கொண்டு அலுவலகத்தில் நுழையும்போது சரியாக 3. 5 நிமிடங்களில் அழைக்கப்பட்டாள். உங்களுக்கு ரிசப்ஷனிஸ்ட் வேலையை தரலாம்னு தீர்மானிச்சிருக்கோம். ஓ, தேங்க்யூ சார். காரணம் உங்க அழகு, அணுகுமுறை. கண்களால் இம்முறை நன்றி சொன்னாள். பட் நீங்க கொஞ்சம் ரிச்சா
வசீகரமா உங்கள மாத்திக்கணும். பல தரப்பட்ட மனிதர்கள் இங்க வரக்கூடும். உங்க அப்ரோச் அழகா இருக்கணும். தலையசைத்தாள். எப்ப ஜாயின் பண்ண முடியும் உங்களால? நாளைக்கே. அவசியமில்ல. அடுத்த வாரம் இதே நாள்ல நீங்க சேரலாம். இப்ப இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட மற்ற விபரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இருந்த ஆர்டரை வாங்கிட்டு போங்க. கங்க்ராட்ஸ். வெளியே வந்தவுடன் தன் லிப்ஸ்டிக் அடைந்த உதடுகளை அசைத்து வாழ்த்து சொன்னாள் ரோஸ்லின். விதவிதமா உடுத்தணும். மேக்கப் திருத்தமா நல்லா இருக்கணும். எப்பவும் உதட்டுல சிரிப்பு உட்கார வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் மேல பொறுமை வேணும் நிறைய. கவனமாக கேட்டுக்கொண்டாள். வெளியே போயிருந்த பீட்டர் உள்ளே நுழைந்தான். சட்டென்று குனிந்து அவன் கால்களைத் தொட்டாள். நோனோ, என்ன இது? எனக்கு வேலை கிடைச்சாச்சு, நெகிழ்ந்த குரலில் சொன்னாள். எக்ஸ்கியூஸ் மீ ரோஸ்லின் என்றவன் சட்டென்று அவளை இழுத்து முத்தமிட்டான். ஓ பீட்டர்! யமுனா அலற. எனக்கு சந்தோஷம் வந்தா இப்படிதான், கண்ணடித்தான். ஆர்டர் வந்தது. வெளியே வந்தார்கள். கவலையா இருக்கு பீட்டர். ஏன்? இருக்கிறது ஒரே புடவை, நான் எப்படி ரிச்சா? நாளைக்கு காலையில புறப்பட்டு வள்ளுவர் கோட்டம் வாசல்ல நில்லு, நான் வரேன் அங்க. எதுக்கு? உனக்கு வேண்டியத பர்ச்சேஸ் பண்ணிரலாம். ஓ தேங்க்யூ பீட்டர். நன்றி இப்ப வேண்டாம். எப்ப எப்படி சொல்லணும்னு நான் சொல்றேன். அப்ப அப்படி சொல்லு. நாளைக்கு பார்க்கலாமா? கையசைத்தாள். நடந்தாள். யமுனா. என்ன பீட்டர்? பாதை மாறி போகிறையே, பார்த்து போ. ராதாமா இருக்காங்களா? புத்தகம் படித்துக் கொண்டிருந்த சந்தியா சட்டென தலையை உயர்த்தினாள். அக்காவு பால்காரம்மா வந்திருக்கான். ராதா வெளிப்பட்டாள். சொல்லுங்க ஆண்டாளம்மா. என்னத்த சொல்றது? பால் பாக்கி இதுவரைக்கும் 500 ரூபாய். எப்ப தரப்போற? இன்னும் 2 மாசம் பொறுத்துக்க கூடாதா? ஏன் 2 வருஷமே பொறுத்துக்கலாமே. வழி இல்லனா வாயை மூடிக்கணும். நேரத்துக்கு வக்கனையா வயிறு மட்டும் திறக்குதே. கற்பகம் மாமி எட்டி பார்த்தாள். ஆண்டாளம்மா, எல்லாரும் பாக்குறாங்க, மெல்ல பேசுங்க. ஓ மானம் போதா? ஓசி பால் குடிக்கும்போது உடம்புல சொரணையே இல்லையாக்கும். சந்தியா சரையிலென வெளிப்பட்டாள். இப்ப என்ன? இனிமேல் பால் ஊத்தாதீங்க. அடுத்த மாசமே மூஞ்சில பணத்தை விட்டெறியறோம். இடத்த காலி பண்ணுங்க. சந்தியா உள்ள போ. அடி என் சின்ன குட்டி, அடுத்த மாசம் தரியா? சொன்னபடி தரலன்னா நடக்கிற கதையே வேற. ஆண்டாள் ஆண் பிள்ளை போல நடந்து போக, அவசரப்பட்டுட்டிய சந்தியா. இனிமேல் அவ பால் தரமாட்டா. அடுத்த மாசம் அத்தனை பெரிய தொகைக்கு எங்கடி போறது? நான் எத்தனை பொறுமையா எவ்வளவு அவமானங்கள் தாங்குறேன். போட்டு உடைச்சிட்டியேடி சந்தியா. ஏங்கா அவமானம் தாங்கணும்? 4 பேர் வாழணும்னா 4 விதமான பேச்சுக்களை சகிச்சுக்க தாண்டி வேணும். இன்னைக்கு கண்டபடி பேசுறவ நாளைக்கு தலைமுடிய புடிச்சு இழுப்பா. சும்மா இருப்பியா? இருக்கதான் வேணும். அதுதாம்மா வாழ்க்கை. சுரீல் என்றது சந்தியாவுக்கு. மைத்ரேயி வாழ்க்கைக்கு ஒரு விதமாக அர்த்தம் சொல்கிறாள். ராதாக்கா வேறு விதமாக. பாதை வேறாக இருந்தாலும் வாழ்க்கை என்றால் வலி தாங்கத்தான் வேண்டும் போலிருக்கிறது. அவமாதங்கள் சகித்தும் இங்கே என்ன மிஞ்சுகிறது? வறுமைதான். ஆனால் மைத்ரேயி சொல்லும் உலகத்தில் பணமாவது கிடைக்குமே. இங்கேயும் தினம் தினம் மரணம்தான். அங்கே ஒருமுறை தோற்றுவிட்டால் வாழ்நாள் முழுக்க வெற்றிதான். என்ன, கற்போடு வாழும் பெண்கள் என்று வரிசைப்படுத்தி சிலையா எழுப்பப் போகிறார்கள்? அக்கா! ராதா சூன்யத்தை வெறித்தபடி இருந்தாள். ஏங்கா, நான் தப்பா பேசிட்டேனா? இல்ல, நான் தப்பா பிறந்துட்டேன். சந்தியா சற்று நேரம் நின்றாள் அப்படியே. பாவம் ராதாக்கா, அவளுக்கென்று ஒரு வாழ்வு அமையவும் இல்லை. வறுமையும் அவமானங்களுமாக எத்தனை நாள் தாக்கு பிடிக்க முடியும்? நான் லைப்ரரிக்கு போயிட்டு வரேன்கா. சரி, சீக்கிரம் வந்துரு. காலையில இன்டர்வியூக்கு போன யமுனா இன்னும் வரலையே. வந்துருவா. வரேன்கா. லைப்ரரிக்குள் அவள் நுழைய, ஹாய் சந்தியா. ஹோ, ஹலோ ஜெயந்தி. நம்ம பவித்ராவுக்கு இந்த வாட்டி சிறந்த நடிகைக்கான நேஷனல் அவார்ட் கிடைச்சிருக்காம். எத்தனை பேருக்கு முந்தான விரிச்சாலோ பல பேர்கிட்ட படுத்து எழுந்தாதான் நடிகை ஆக முடியும் தெரியுமோ? சுமதி. அது அவ பர்சனல். நாம ஏன் கவலைப்படணும்? அவ திறமைய மதிக்கணும், பாராட்டணும் இல்லையா சந்தியா? ஜெயந்தி. நோ, நான் இதை ஒப்புக்க மாட்டேன். அழுக்கு யான்கிட்ட இல்ல,
என் புருஷன் ரஜினி மாதிரி கமல் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுற ஒவ்வொரு பொண்ணும் வேசிதான். மனசளவுல சோரம் போனா அது மட்டும் சரியா? வசதிக்காக சோரம் போற பெண்கள், புகழுக்காக வழிக்கு விழுறவங்க, இப்படி ஒரு பட்டியல் சேகரிச்சா நம்ம நாட்டுல நீ நான் போட்டு எவ்வளவுமே கற்புக்கரசிகள் இல்ல. புரியுதா? ஸ்டாப் இட் ஜெயந்தி. நம்மால 4 பேர் சந்தோஷப்படக்கூடுமானா எத்த வேணாலும் தரலாம். விமர்சனங்கள் வாழ்க்கையே தீர்மானிக்கிறதில்ல. சந்தியா உள்ளே நுழைந்து விட்டாள். ஒரு புத்தகத்தை எடுத்து வைத்துக்கொண்டு ஓரமாக உட்கார்ந்தாள். மனது படியவில்லை. நீ நான் போட்டு எவ்வளவுமே கற்புக்கரசிகளில்லை. நம்மால 4 பேர் சந்தோஷப்படக்கூடுமானா எத வேணும்னாலும் தரலாம். ஒரு மாதிரி சிலிர்த்தது சந்தியாவுக்கு. எத்தனை முத்தான தத்துவம்! ஒரே வரியில் சொல்லிவிட்டாளே ஜெயந்தி. தன் உடம்பை அழித்துக் கொள்ளும் விபச்சாரிகள் இந்த தேசத்தின் மகாத்மாக்கள். மனிதனுக்கு சந்தோஷம் தரும் மகத்தான பிறவிகள். கற்புக்கரசிகள் என்று இழுத்து மூடிக்கொள்ளும் மனைவிகளுக்கு இங்கே மனது அழுகி கிடக்கிறதே. தன் கணவனையே சந்தேகிக்கும் கேவல குணம். ஊரான் குடும்பத்தில் தீ பற்றிக் கொண்டால் உற்சாகமாக வேடிக்கை பார்க்கும் ஆசை. இவர்கள் நல்லவர்களா? உனக்காக இந்த கதவு திறந்தே இருக்கும் சந்தியா. மெல்ல எழுந்தாள் சந்தியா. மைத்ரேயின் டெலிஃபோன் நம்பர் மனதில் இருந்தது. இல்ல, நான் தப்பா பிறந்துட்டேன். வெளியே வந்து ஒரு டெலிஃபோன் செஞ்சுக்கலாமா? மளிகை கடையில் கேட்டாள். ஹலோ, மைத்ரேயே பேசுறேன். நான் தான் சந்தியா. ஓ, என்னம்மா? நான் உங்கள பார்க்கணுமே மைத்ரேயி. இப்ப வரியா? நான் வீட்ல தான் இருக்கேன். வண்டி அனுப்பட்டா? வேண்டா, பஸ் பிடிச்சு வந்துடுறேன். சந்தியா புறப்பட்டு விட்டாள். உடனே பஸ் கிடைக்க அரை மணி நேரத்தில் அடைந்து விட்டாள். நேரம் மாலை 5 மணி. வா சந்தியா, உட்காரு. உட்கார்ந்தாள். என்ன திடீர்னு? எனக்கு பணம் வேண்டும் மைத்ரேயி. நான் தந்தப்ப வேண்டான்னு சொல்லிட்ட, அதனால தப்பில்ல. சரி, எவ்வளவு வேண்டும்? என்ன அரங்கேற்றமானா முதல் தாம்பூலம் என்ன கிடைக்கும் மைத்ரேயி? சந்தியா அலறிவிட்டாள் மைத்ரேயி. சொல்லுங்க, முதல் போனி என்ன? சந்தியா, அவசரப்படாத. உணர்ச்சி வசப்பட்டு இதுக்குள்ள வந்துவிடக்கூடாது. முடியவும் முடியாது. நான் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கல. உங்கள மாதிரி விரும்பித்தான் வர்றேன். நம்மால 4 பேரை சந்தோஷப்படுத்த முடியுமானா அது ஒசத்தி இல்லையா? சொல்லுங்க மைத்ரேயி. சந்தியா, நீ தியாகின்னு பட்டம் சுமக்க ஆசைப்பட்டு இதுல வரல. சினிமா கதாநாயகிகள் மாதிரி வசனம் பேசி வாழ்க்கையை வீணாக்க விரும்பல நான். பெண்ணா பிறந்துட்டா அவமானங்கள் தாங்க பழகணும். சரி, அவமானங்கள் வரட்டும். சகிப்புக்கு ஒரு விலை நிர்ணயிக்கணும் இல்லையா? பணத்தை வாங்கிட்டு காயங்களை சுமந்தாலும் மருந்தா அந்த பணம் இருக்காதா மைத்ரேயி? நான் வேற, நீ வேற சந்தியா. நான் பிறந்ததே சாக்கடையில. பூக்குறதுக்கு முன்னாலே வெம்பி போனவ. பெண்மைய உணர நேலத்துக்கு முன்னாலே அதை இழந்தவ. நான் பூஜை அறையில் சாராய வாசனையும் வேர்வை நாத்தமும்தான் தெய்வம். ஆனா நீ நீ ஒரு ஆர்த்தடாக்ஸ் குடும்பத்துல பிறந்த பொண்ணு. ஆனா என்ன மைத்ரேயி, ஊதுபத்தியும் கற்பூரமும் மட்டும் எங்க பூஜையில கரையல. எங்க வாலிபமும் வயசும் கரையுதே. பச்சையா ஒன்னு சொல்லட்டுமா? என்னம்மா? பல ஆண்கள் பணம் கொடுத்து உங்களை உபயோகப்படுத்திக்கிறாங்க இங்க. எங்க மாதிரி நடுத்தர குடும்பத்துல பிறந்த பெண்கள் தொப்புள் குடி அறுக்கும்போதே தன் எதிர்காலத்தையும் மறுத்து போட்டுடுறாங்க. வாலிபம் கற்பூரம் போல கரைஞ்சு நாங்களே காசு கொடுத்து ஆண்களை வான்னு கூப்பிடுற நிலைமை இங்க வந்தாச்சு. ஆண் விபச்சாரிகளை உருவாக்குற இயக்கம் நாங்க. அரண்டு மிரண்டு போனாள் மைத்ரேயி. எங்க ராதாக்கா தன் தூக்கத்தை தொழிச்சு எத்தனை காலமாச்சு தெரியுமா மைத்ரேயி? 54 வயசு கற்பகம் மாமி இன்னமும் பிரா போட்டுண்டு தலைப்பை இழுத்து இழுத்து விட்டுண்டு மாமா டூர் இருந்து வர்ற நாள்ல வாசல்ல பக்கெட்ல தண்ணீர் ராத்திரி வேளையில எதுக்கு மைத்ரேயி? மனசளவுல முகம் தெரியாத ஆண் பிள்ளையோட முதலிரவு கொண்டாடுற எத்தனை ராதாக்கள் நம்ம பூமியில? சொல்லுங்க மைத்ரேயி. சந்தியா, நானும் நாளைக்கு ராதாதான். இதே 30 10 வருஷத்துல? அப்ப தோரோப்பியான்னு நாசல்ல உட்காந்து ஆண்களை பயப்படுத்தணுமா? அந்த வயசுல அழிச்சா கூட ஆம்பளை வர யோசிப்பான் மைத்ரேயி. தப்பா நான் சொல்றது? மைத்ரேயி தடாலன எழுந்துவிட்டாள். சந்தியாவை நறுங்கி சட்டென அவளை இழுத்து இறுக அணைத்து கொண்டாள். மைத்ரேயி, நான் சாக்கடையில பிறந்ததுக்காக பல ராத்திரி என் தலகாணிய நினைச்சிருக்கேன். சந்தனத்துல பிறந்தாலும் சங்கடம்தான்னு இப்ப புரியுது சந்தியா. ஏராளமாக பணத்தை கொடுத்து ஊரறிய ஒரு ஆண் பிள்ளைகிட்ட படுக்க போறோம். அதுவும் விபச்சாரம்தான். ஆனா அவனுக்கு பேரு புருஷன்.
எங்க மாதிரி நடுத்தர குடும்ப பெண்களுக்கு பணம் கொடுக்க தெம்பில்லை. எப்படியும் வாழ்க்கையில விபச்சாரம்தான். நாங்களே அதை தொடங்கிட்டா ஆண்கள் கிட்ட வரதட்சணை கேட்கலாமே. வரதட்சணை? ஆமா மைத்ரேயி, அவங்க நம்ம கிட்ட வர ஆசைப்பட்டா தட்சிணை தராம வர முடியுமா? எங்க அப்பா ஊராருக்கு தவசம் நடத்தி தட்சிணை வாங்குறார். நாங்க எங்களுக்கே தவசம் நடத்திக்கிட்டு தட்சிணை வாங்கின தப்புண்டா? அப்பாவுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் தவசம் நடத்தி முடியும். ஆனா என்னால ஒரு நாளைக்கு 3 தவசம் கூட நடத்த முடியும். முடியாதா மைத்ரேயி? ப்ளீஸ் சந்தியா, பேசாத. என்னால முடியல. இத்தனை வலி பெண்களுக்கு உண்டா? உடம்பு வலி உனக்கு புதுசில்ல மைத்ரே. ஆனா மனசு வலி ரொம்ப கொடுமை மைத்ரே. சோ நீ தீர்மானிச்சிட்ட? எஸ், எனக்கு பணம்தான் முக்கியம். இந்த உலகம் கரன்சிகளை குறிவச்சுதான் ஓட்டப்பந்தயம் நடத்திட்டு வருது. நானும் இனி ஓடப் போறேன். மூச்சு முட்ட ஓடப் போறேன். எனக்கு எப்போ முதலிரவு மைத்ரேயி? மைத்ரேயி கண்களை துடைத்தபடி மெல்ல எழுந்தாள். உள்ளே போனாள். திரும்பி வந்தபோது கையில் ஒரு கட்டு கரன்சி இருந்தது. இதுல 10,000 இருக்கு, வெச்சுக்கோ. என் ரேட் 10,000 மைத்ரேயி? அவ்வளவு தருவார்களா எனக்கு? வேதனையுடன் சிரித்தாள் மைத்ரேயி. மார்க்கெட்டுக்கு புதுசா ஒரு ப்ராடக்ட் வந்துட்டா அதுகிட்ட ஒரு மோகம் ஜனங்களுக்கு நிச்சயமா இருக்கும் சந்தியா. நம்ம தொழிலுக்கும் இது விதிவிலக்கில்ல. நான் எப்ப வரட்டும் மைத்ரேயி? உன்னிஷ்டம். நாளைக்கு வேண்டாம், அஷ்டமி நவமி. நாளைக்கு ஆரம்பிக்கலாமா? குடும்ப பழக்கம். நாள் கரிநாள். வெள்ளிக்கிழமை அம்மாவாசை. நல்ல விடலை மைத்ரேயி. நமக்கெல்லாம் தினமுமே அம்மாவாசைதான். இருட்ட சொல்றேன். குட், அன்னைக்கே வரேன். எங்க அப்பா தர்ப்பணம் பண்ணும்போது நான் என்னை அர்ப்பணிச்சுக்கிறேன். வேண்டியது பணம். வரட்டுமா?